Hello my dear family. Welcome to Stanford English. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பிகினர்ஸ்க்கான டெய்லி யூஸ் இங்கிலீஷ் சென்டென்சஸ் பார்க்கலாம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம தமிழ்ல பேசிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த சென்டென்சஸை எப்படி இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு நாம இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இன்னைக்கு லெசன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், என்ன பாவி. நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்ன பாவி இப்படி சொல்லுவோம்ல, இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? லுக் அட் மீ, லுக் அட் மீ. லுக் அட் மீனா என்ன பாவி அப்படின்னு அர்த்தம். லுக் அட் மீ. நெக்ஸ்ட் ஒன், பதில் சொல்லு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? ஆன்சர் மீ, ஆன்சர் மீ. ஆன்சர் மீனா பதில் சொல்லு அப்படின்னு அர்த்தம். ஆன்சர் மீ. நெக்ஸ்ட் ஒன், அசையாத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? டோன்ட் மூவ், டோன்ட் மூவ். டோன்ட் மூவ்னா அசையாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் மூவ். நெக்ஸ்ட் ஒன், பரவாயில்ல. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகேனா பரவாயில்ல அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஒன், தொடாத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? டோன்ட் டச், டோன்ட் டச். டோன்ட் டச்னா தொடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் டச். நெக்ஸ்ட் ஒன், வாயத்தை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? ஓப்பன் யுவர் மவுத், ஓப்பன் யுவர் மவுத். ஓப்பன் யுவர் மவுத்னா வாயத்தை அப்படின்னு அர்த்தம். ஓப்பன் யுவர் மவுத். நெக்ஸ்ட் ஒன், கதவை பூட்டு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? லாக் த டோர், லாக் த டோர். லாக் த டோர்னா கதவை பூட்டு அப்படின்னு அர்த்தம். லாக் த டோர். நெக்ஸ்ட் ஒன், முன்னாடி போ. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? கோ ஃபார்வர்ட், கோ ஃபார்வர்ட். கோ ஃபார்வர்ட்னா முன்னாடி போ அப்படின்னு அர்த்தம். கோ ஃபார்வர்ட். நெக்ஸ்ட் ஒன், கைத்தட்டு. கைத்தட்டுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, கைத்தட்டு கைத்தட்டுங்கன்னு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ், கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ் அப்படின்னா கைத்தட்டு அப்படின்னு அர்த்தம். கிளாப் யுவர் ஹேண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், எப்படி இருக்க. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? ஹவ் ஆர் யூ, ஹவ் ஆர் யூ. ஹவ் ஆர் யூனா எப்படி இருக்க அப்படின்னு அர்த்தம். ஹவ் ஆர் யூ. நெக்ஸ்ட் ஒன், நேரா போ. யாராச்சும் வலிக்கிட்டாங்க அப்படின்னா இப்படி நேரா போங்க அப்படி சொல்லுவோம்ல, ஸ்ட்ரெயிட்டா போங்க அப்படின்னு. இதை எப்படி ஃபுல்லா இங்கிலீஷ்ல சொல்லணும்? கோ ஸ்ட்ரெயிட், கோ ஸ்ட்ரெயிட். கோ ஸ்ட்ரெயிட்னா நேரா போ, ஸ்ட்ரெயிட்டா போ அப்படின்னு அர்த்தம். கோ ஸ்ட்ரெயிட். நெக்ஸ்ட் ஒன், கத்தாத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? டோன்ட் ஷவுட், டோன்ட் ஷவுட். டோன்ட் ஷவுட்னா கத்தாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஷவுட். நெக்ஸ்ட் ஒன், இங்க வெயிட் பண்ணு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? வெயிட் ஹியர், வெயிட் ஹியர். வெயிட் ஹியர்னா இங்க வெயிட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். வெயிட் ஹியர். நெக்ஸ்ட் ஒன், மறந்துடாத. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? டோன்ட் ஃபர்கெட், டோன்ட் ஃபர்கெட். டோன்ட் ஃபர்கெட்னா மறந்துடாத அப்படின்னு அர்த்தம். டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட் ஒன், அமைதியா இரு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? கீப் குவைட், கீப் குவைட். கீப் குவைட்னா அமைதியா இரு அப்படின்னு அர்த்தம். கீப் குவைட். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எத்தனை வயசு. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? ஹவ் ஓல்ட் ஆர் யூ, ஹவ் ஓல்ட் ஆர் யூ. ஹவ் ஓல்ட் ஆர் யூனா உனக்கு எத்தனை வயசு அப்படின்னு அர்த்தம். ஹவ் ஓல்ட் ஆர் யூ. நெக்ஸ்ட் ஒன், நல்லா சாப்பிடு. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? ஈட் வெல், ஈட் வெல். ஈட் வெல்னா நல்லா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். ஈட் வெல். நெக்ஸ்ட் ஒன், பின்னாடி போ. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? கோ பேக்வர்ட், கோ பேக்வர்ட். கோ பேக்வர்ட்னா பின்னாடி போ அப்படின்னு அர்த்தம். கோ பேக்வர்ட். நெக்ஸ்ட் ஒன், தயவு செஞ்சு வாங்க. இதை இங்கிலீஷ்ல போய் சொல்லணும்?
ப்ளீஸ் கம். இப்ப நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு தெரிஞ்சவங்க இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க நம்ம கிட்ட உள்ள வரலாமா அப்படின்னு கேட்பாங்கல்ல, சர்ப்ரைஸா வந்தா. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? ரொம்ப சந்தோஷமா தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல, எக்ஸைட் ஆகி. சோ அது இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ப்ளீஸ் கம். ப்ளீஸ் கம். ப்ளீஸ் கம்னா தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு அர்த்தம். ப்ளீஸ் கம். நெக்ஸ்ட் ஒன். நான் இப்ப வரமாட்டேன். இதை இங்கிலீஷ்ல எப்படி சொல்லணும்? ஐ won't come now. ஐ won't come now. ஐ won't come nowனா நான் இப்ப வரமாட்டேன் அப்படின்னு அர்த்தம். ஐ won't come now. நெக்ஸ்ட் ஒன். நீ எப்படி சமாளிப்ப? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? How will you manage? How will you manage? How will you manageனா நீ எப்படி சமாளிப்ப அப்படின்னு அர்த்தம். How will you manage? நெக்ஸ்ட் ஒன். நீ செஸ் விளையாடுவியா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? கேன் யூ பிளே செஸ்? கேன் யூ பிளே செஸ்? கேன் யூ பிளே செஸ்னா நீ செஸ் விளையாடுவியா அப்படின்னு அர்த்தம். கேன் யூ பிளே செஸ்? நெக்ஸ்ட் ஒன். எந்த பிரச்சனையும் இல்லை. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? நோ ப்ராப்ளம் அட் ஆல். நோ ப்ராப்ளம் அட் ஆல் அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நோ ப்ராப்ளம் அட் ஆல். நெக்ஸ்ட் ஒன். எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சா எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்படிலாம் நம்ம பேசுவோம் இல்லையா டெய்லி லைஃப்ல. இதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லணும்? கீப் மீ இன்ஃபார்ம்ட். கீப் மீ இன்ஃபார்ம்ட். கீப் மீ இன்ஃபார்ம்டுனா எனக்கு தெரியப்படுத்துங்க அப்படின்னு அர்த்தம். கீப் மீ இன்ஃபார்ம்ட். நெக்ஸ்ட் ஒன். நீ என்னோட விளையாடுவியா? இது எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? would you play with me? would you play with me? would you play with meனா நீ என்னோட விளையாடுவியா அப்படின்னு அர்த்தம். would you play with me? நெக்ஸ்ட் ஒன். என்ன பேசுறது? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கணும்? what to speak. what to speak. what to speakனா என்ன பேசுறது அப்படின்னு அர்த்தம். what to speak. நெக்ஸ்ட் ஒன். எப்படி போறது? நம்ம சொல்லுவோம் இல்லையா, ட்ரெயின்ல போகணுமா இல்ல பஸ்ல போகணுமா, எப்படி போகணும் அப்படின்லாம் கேட்போம் இல்லையா. இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கறது? ஹவு டு கோ. ஹவு டு கோ. ஹவு டு கோனா எப்படி போறது அப்படின்னு அர்த்தம். ஹவு டு கோ. இன்னைக்கு வீடியோல நம்ம டெய்லி லைஃப்ல நம்ம தமிழ்ல பேசக்கூடிய சென்டென்சஸ் எப்படி இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு பார்த்திருக்கோம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே பிகினர்ஸ்க்கான ரொம்ப ஈஸியான சென்டென்சஸ் தான். இந்த சென்டென்சஸ் உங்க டெய்லி லைஃப்ல நீங்க தமிழ்ல பேசுறதுக்கு பதிலா இங்கிலீஷ்ல பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல என்கிட்ட கேளுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.